ராஜானி செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே தயவால் பெற்றேன் தகப்பனே. ஆமென். ராஜா ராஜானி செய் என்றாணிக்கும் மேலானதே எத்தனை பேர் சொல்லுவீங்க என் மேல் நீர் வைத்த கரமே ஒன்றுமில்லா ஜீசஸ் glory அசட்டை பண்ணாதவர் அன்பால் நாம் தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் ராஜானி செய்த ராஜானி செய்த தயவால் பெற்று நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே ஆதரவே இயேசுவே அற்பமான சபல கதரோ அங்கே சட்டை பண்ணாதவர் அன்பால் தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் ஆமென் ஆமென். அவருடைய தயவுதான் நம்முடைய தகுதி. எத்தனை பேர் இது சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உங்க தயவுதான் என்னுடைய தகுதி, உங்க தயவுதான் என்னுடைய தகுதி. தாவீது ராஜாவா ஒரு பிரமாணம் எழுதுவார். இந்த முடவன் சப்பானி எல்லாம் உள்ள இனி வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, அங்க இருக்கிற சப்பானிகளே உங்களை என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க. அதையும் தாண்டி பிடிக்கிறார். இப்போ இந்த காரியம் தாவீதுக்குச்சா இப்படி நம்மளை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டார். அவன் மனிதன் எல்லாமே யோசிக்காம எழுதும், எழுதிட்டு யோசிப்பான் அவன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, திட்டம் பண்ணி தீர்மானித்து அதை சொல்லி அதை நிறைவேற்றுகிற தேவன் எழுதிட்டாரு. இப்போ தாவீதுக்கு யோனத்தான் ஞாபகம் வருது. யோனத்தான் ஞாபகம் வருது. யோனத்தான் நினைக்கும் போது இங்க தயவு ஓவர்ஃப்ளோ ஆகுது. நம்மளை நினைக்கும் போது ஆண்டவருக்கு தயவு ஓவர்ஃப்ளோ ஆகணும். அப்படி ஆயிட்டுன்னா நம்ம தலைமுறை நல்லா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நேத்து சொன்ன லவ்ல ஸ்கோர் பண்ணிட்டான், லவ்ல ஸ்கோர் பண்ணிட்டான். ஆமென். நியாயப்படி பார்த்தா சவுலை விட யோனத்தான் தான் தாவீது அதிகமா பகைக்கணும். ஏன்னா யோனத்தான் ஸ்தானத்துல தான் யார் வரான் அப்படின்னா தாவீது வரான். ஆனால் ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பான். இப்போ கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட
ஒருத்தர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சீபா அப்படிங்கிறவன் சொல்றான், ஒருவன் இருக்கிறான், ஆனா அவனுடைய 2 காலுமே முடமா இருக்கிறான். சரி தூக்கிட்டு வா அப்படின்னு தூக்கிட்டு வா. இதான் தயவு. ஆமென். நம்மை அவர் நடத்தி கொண்டு வரல, நம்மை அவர் ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுத்து சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தூக்கிட்டு வா. தூக்கிட்டு கொண்டு எங்க உட்கார வைக்கிறார் தெரியுமா? டேபிள்லன்னா பந்தியில. இந்த பந்தியில உட்கார்ந்தா எது மட்டும் தான் தெரியும்? மேல மட்டும் தான் தெரியும். தலை மட்டும் மேல மட்டும் தான் தெரியும். என்ன தெரியாது? கீழே தெரியாது. அவர் சமூகத்தில் அமர்ந்தா மட்டும்தான் நம்முடைய குறை தெரியாது. வேற எங்க இருந்தாலும் நம்ம குறை தெரியும். டேபிளுக்கு கீழே கால் போயிட்டு இப்ப நார்மலா இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல எல்லாரும் ஸ்லிம்மா அழகா தான் இருப்போம். பரவாயில்ல, அப்போ சவுண்ட் கேட்குது, டெஸ்ட் பண்ண. டேபிள் கீழே அவனை பந்தியில உட்காரவை. ஒரு நாள் இல்ல கடைசி வரை எப்படி இருந்த? நீ சமூகத்தில் இருக்கிறது தான் பரிபூரண ஆனந்தம். நான் கொண்டு வரப்பட்டவன், என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நட. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர் அதெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே 2 கைகளை உயர்த்தி அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தயவால் தயவால் பெற்று தயவால். ஆமென் ஆமென். அற்பமான எலியாட்ட சொல்றாரு, ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை போஷிக்க. சாரிபாத்துக்கு எலியா போறாரு. எப்படி பார்த்துட்டு போயிருப்பார் தெரியுமா? எப்படி பார்த்துட்டு போயிருப்பார்? ஏன்னா இப்படி 2 மாடி வீடாவது இருக்கணும். ஏன்னா விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறாராம் போஷிக்க. பார்த்தா அம்மா வெளியே இருந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. 1 2 அந்த விறகு பொறுக்கும் போது சிலர் சத்தம் போட்டிருப்பாங்க, வேற இடத்துல போய் பொறுக்க கூடாதான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இனி வரமாட்டேன். இந்த ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, இனி இந்த இடத்துல நான் விறகு பொறுக்க. ஏன்னா அவங்க மனசுல என்ன இருக்கு தெரியுமா? மரணம். எங்க இந்த கேரி தாற்று தண்ணீர் வட்டினா ஊரலும். சாரிபாத் விதவின் வீட்டில் இருக்கிற மாவு எண்ணெய் வட்டினா யார் அழுவா? யார் அழுவா? இல்ல. தேசத்துல மழை இல்லைன்னா ஊரே சேர்ந்து ஜெபிக்கும். உங்க ஒருத்தங்களுக்கு நன்மை இல்லைன்னா யார் ஜெபம் பண்ணுவாங்க? ஆமென். அவரை தான் இங்கே துதிச்சிட்டு இருக்கிறோம்.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அவர் தீர்க்கதரிசியே கிடையாது. ஆக்சுவலா ஆண்டவர் ஆக்கிட்டார். ஆண்டவர் ஒரு ஆளை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி மாறிடுவாங்க. இதுதான் அவருடைய பார்வை. அந்த அழகான கண்களுடைய விசேஷம். இன்னைக்கு நீங்க ஆராதிக்கும் போதே அவர் உங்க ஃபியூச்சரை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி நீங்க மாற போறீங்க. நம்புறவங்க நல்ல கைகளை இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ரொம்ப ஹெவியா ப்ராஃபஸி வருது. அப்போ ஆசாரியன் ஆகிய அமத்சியா என்கிறவன் நேரா ஆமோஸ்ட வந்து சொல்றான், நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படிங்கிறான். ஆமோஸ் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஏன்னா இவனுக்கு கோபம் தாங்க முடியல. இவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறானே. நீ நேரா போ, அங்கே அப்பம் தின்று. இந்த வேர்டை கவனிங்க. அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்பம் தின்று அப்படிங்கிற வேர்டு வந்ததும் ஆமோஸ் சொல்றான் 14வது வசனத்துல, ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, எங்க பாருங்க, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் யார் தெரியுமா? இன்னைக்கு உன் பார்வையில் என்ன அப்பம் சாப்பிடுறவனா கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். இன்னைக்கு உன் பார்வையில் அப்பம் சாப்பிடுறவனும் வச்சிருக்கிறார் பத்தியா? ஒரு காலத்தில் நான் இப்படி பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏதாவது கிடைக்காதான்னு பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்த என்ன அழைத்து தீர்க்கதரிசியாக்கி அப்பம் சாப்பிட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? அப்படி இல்லை, அந்த இதுல நான் யார் தெரியுமா? இவ வந்துட்டா பெருசா கார்ல, அப்படி சொல்லும்போது காரை பிரேக் பண்ணிட்டு, நான் யார் தெரியுமா? ஆமென். எங்க அப்பா பஸ்ஸுக்கு ₹1 இல்லைங்கிறதுக்காக ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போக முடியல. பஸ்ஸுக்கு ₹1 இல்லை. அடுத்த நாள் ஊழியர் கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு தலைமை போதகர் அந்த காலத்தில் அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அப்பாவை வந்து அவங்க வந்து அப்பா சொல்ல மாட்டாங்க. அப்பா அப்படி சிரிச்சுட்டு, ஆமென். இன்னைக்கு உங்க வீட்டில் கார் விட இடம் இல்லை. நாங்க யார் தெரியுமா? அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர் எல்லாம் தந்தீரே. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இங்கே ஆராதிக்கிறோம். இன்னைக்கு மத்தியானம் பேசிட்டு இருக்கும் போது அங்கிள் ஆண்டிய சொன்னாங்க, ₹175 வெறும் ₹175. கர்த்தரை நம்பி அந்த வாடகையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது, 175. இன்னைக்கு ஆமே, நாங்க 2 கண்ட்ரிக்கு போனாலே டயர்ட் ஆயிரும். அவங்க சுத்திட்டே இருக்கிறாங்க. நாங்க யார் தெரியுமா? சொல்லுங்க. யாராவது உங்களை இப்படி கொஸ்டின் பண்ணா, என்ன நீ பெருசா, நீ அங்க எங்கேயா போனா, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஆமோஸுக்கு அது கூச்சம் கிடையாது. நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்றவன் என்று சொல்வது. ஏனா அப்படி சொல்லும் போதுதான் என் ஆண்டவருடைய அன்பின் நீளம் அகலம் என் மேல் நீ வைத்த கரமே மட்டும் என்னை நகர்த்தினரே. நீ வைத்த சமம்ரோதனரே மட்டும் 2 கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லா
என் நிலை கண்டு அசட்டை பண்ணாத தாயெல்லாம் தந்தே தயவால் பெற்று தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி சந்தோஷத்துல துள்ளி குதித்து அந்த ராஜவஸ்திரத்தை மாற்றி சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு மீகாள் வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்க்கிறான். ஐயைய நம்ம மனுஷன் இவர். தாவீது அப்படி வீட்டுக்குள்ள என்றாகிறார். மீகாள் சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருந்து. இப்படியா பண்றது? தாவீது, நான் யார் தெரியுமா? மீகாளே, நீ என்ன நேசிக்க காரணம் நான் கோலியாத்தை ஜெயித்ததுனால. நீ என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் நான் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனா உனக்கு தெரிஞ்சதுனால. ஆனா நான் யாருக்குமே தெரியாதவனா. 31வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல மறக்கப்பட்டேன், செத்தவனை போல மறக்கப்பட்டேன். செத்தவங்களை மறக்கிறது இருக்குல்ல, நாளடைவில் எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவோ. என்னுடைய தகப்பனார், எங்க அப்பா இறந்து 3 நாள் நான் தூங்கவே இல்லை. கண்ணை மூடினா அப்படி வந்து நிற்கும் நினைவுகள். 3 நாள் அது ஒரு மாதிரி என்ன பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் சிக்காயிட்டேன். இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்து 7 வருடம் தாண்டுகிறது. நினைவு இருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பல நினைவுகள் என்ன ஆகுது தெரியுமா? மறக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குது. இதுதான் தாவீது சொல்லும் போது, தாவீதுக்கு 80-90 வயசு இல்லை, 30 வயசுக்குள்ள 30 வயசுக்குள்ள அப்படி இருக்கும்போது தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதல், என் காட்டுல ஆடு மேய்க்கிற தாவீது எழும்புனானா, உட்கார்ந்தானா, தண்ணி குடிச்சானா, சாப்பிட்டானா அப்படின்னா அப்பா ஈசாய் வந்து விசாரிக்கல, அம்மா வந்து விசாரிக்கல. 7 அண்ணன்க இருக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. சிலர் இருப்பாங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு போட வேண்டி இருக்கிறது. ஆனா தாவீது உட்காந்துட்டானா, எழும்புறானா, படுக்கிறானா, தூங்குறானா, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? யார் நீங்க? அற்பமான ஜீசஸ். 2 கைகளை உயர்த்தி அசட்டை பண்ணாத அன்பா, நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் இயேசுவே சமம் ரேமம் ரேதனரா இயேசுவே அற்பமான அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா.
ஹalleluya. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு இதை செய்து உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க இரக்கம் எவ்வளவு பெரியது. நகோமி கூட ரூத் மோவாபில் இருந்து புறப்பட்டு வராங்க பெத்லகேமுக்கு. இருவரும் வருவதை எல்லாரும் கண்டார்கள். ஆனால் நகோமியை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கூட ரூத்தும் வர்றாங்க. இந்த பொண்ணு யாரு ஒன்னும் யாரும் பேசல, யாரும் கேட்கல. இது நகோமி அல்லவா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரூத் வராங்க உள்ள. 2வது அதிகாரத்தில் யார் கண்ணிலையாவது தயை கிடைச்சா நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. போவாஸ் வயல் நிலத்துக்குள்ள போறாங்க. அறுப்பறுக்கிறவர்களுக்கு பின்னாக நிற்கிறான். அதாவது அரிக்கட்டு கட்டும் போது அதுல சிலவை சிந்தும், சிந்துறத பொறுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அதுல லாஸ்ட் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. கிடைக்காததற்காக வராதே, கிடைச்சிருந்தா வீட்டுக்கு போயிருப்பா. கிடைக்காததுனாலதான் வெயிட் பண்றா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் விசாரிக்கிற போவாஸ் உள்ள என்றாங்க. ஆமென். சிலருக்கு என்னன்னா பிரைஸ் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் டேயே கிடைச்சிடணும். சிலது கிடைக்கல. சிலருக்கு வர்றதுக்கு முன்னாடி வழியிலே கொடுத்து விட்டுறார் பார்சல். ஒரு வேதத்தில் ஒரு நாள் அது மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது 3 நாள் தங்கியிருந்த ஜனங்களுக்கு ரெடிமேட் அப்பம் கொடுத்தார். ரெடிமேட் அப்பம் கொடுத்தார். 5 அப்பத்தை எடுத்து பிளஸ் பண்ணி, நேற்று கேட்டோமா இன்னைக்கா நேத்தா, அவைகளை கொண்டு வா, கொண்டு வந்து பெருக பண்ணி அப்படி ரெடிமேட், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்பம் எல்லாம். ஆனால் 3.5 வருஷம் கூட இருந்தாங்க அவங்க. திடீர்னு பேதுருவுக்கு, என்னதான் நான் காவலில் உம்மை பின்பற்றி வர ரெடின்னு சொன்னாலும் பசி வந்தா திரும்பி போயிடுவார். சிலர் ஃபாஸ்டிங் பிரேயருக்கே 2 பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு தான் வருவாங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கூட சீஷர்களும் வராங்க. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த பின்மாற்றத்துக்கு ஒருத்தங்க போறாங்கன்னு வைங்களேன், தனியா போக மாட்டாங்க, கூட 2 பேரும் கூட்டு தான் போவாங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனியெல்லாம் போக மாட்டாங்க. நான் மீன் பிடிக்க போறேன், நீ மீன் பிடிக்க போறேன்னா போ, நாங்களும் வரோம். சிலர் அப்படிதான், பிரைஸ் ஃபெஸ்ட்டுக்கு போறீங்களா? போறேன். நான் போகல, நம்ம சேர்ந்து நாளைக்கு போகலாம். இவங்களை ஒன்றும் பிடிக்கல. இயேசு கரையில் நிற்கிறார். 200 அடி தூரத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர வைக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா அப்படி கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இல்ல, இல்லைன்னா நமக்கு தர்றதுக்கு. ஆமே. இப்போ வராங்க, வலையை போட்டு மீன் பிடிக்க வச்சாச்சு. இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டில் எப்படி நின்று பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாக ஒரு செட்டப் நடக்குது. என்ன அப்படின்னா, கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது. அங்கே அப்பமும் மீனும் சுடப்பட்டிருக்கிறது.
எதுங்க குயிக்கா நடக்கும்? உண்டாகட்டும் சொல்லி உண்டாகிறது உடனே வருமா? இல்ல கறி நறுப்பு போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அப்பம் சுட்டு, சகோதரிகளே எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல எது டைம் ஆகும்? அப்ப யாருக்கு டைம் ஆகும்? 3 நாள் இருக்கிறவங்களுக்கா 3 வருஷம் இருக்கிறவங்களுக்கா? இது தெரிஞ்சிருந்தா நான் 3 நாளுடைய போயிருப்பேன். அவன் அதாவது நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினார். எனக்கு அவர் ரெடிமேடா தர விரும்பல. ஏன்னா எங்க பழக்கம் 3 நாள் பழக்கம் கிடையாது. தாயின் கருவில் தோன்றும் முன்னமே. அதனாலதான் பின்னாடி பிரிப்பரேஷன் நடக்குது. முன்னாடி வந்திருந்துட்டு பிள்ளைகளை புசிக்கிறதற்கு வந்து பேசுறாருன்னா பின்னாடி ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்புறவங்க மட்டும் என்னோடு நீ சொல்ல ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணி வந்து பார்க்கறாங்க. இவர் எதுக்கு நம்மளை வலைய போட வைக்கணும்? அதுவும் என்னுடைய கேள்வி. அதான் அவங்க வலை போறதே சாப்பிடுறதுக்கு தான். அப்ப எதுக்கு வலைய போட வைக்கணும்? எதுக்கு மீன் பிடிக்க வைக்கணும்? நீ ஆசைப்பட்ட வலை போடணும், போட்டுக்கோ. ஆனா நீ அனுபவிக்கிறது நான் ஆயத்தம் பண்ணினதுதான். நம்ம ஆசைப்பட்டு நிறைய வாங்குறோம், ஆனா அனுபவிக்கிறதெல்லாம் அவர் தரது. நான் சொல்றது இத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. வலையை போட்டாச்சு. 153 பெரிய மீன்கள். அந்த மீன் வலைய கிழிக்கல. கர்த்தர் சேர்த்த மீன்கள் வலைய கிழிக்காது. கர்த்தரால் சேர்க்கப்பட்டவர்கள் சபை என்கிற வலைய கிழிக்க மாட்டாங்க. 153 பெரிய மீன்கள் இருந்தும் அப்படின்னு இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? இருக்கிற அத்தனையும் வலையை கிழிக்க கூடியதுதான். ஆனா வலை கிழியல. ஆண்டவருக்கு தெரியும் இதுல இன்னும் 1 கூடுனா, இந்த 153ல இன்னும் 1 கூடுனா இந்த வலை தெரியும். உன் திராணி அவருக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு வெயிட் ஏறினா கூட நீ உடைஞ்சிருவேன்னு தெரியும். அதனாலதான் திராணிக்கு மேல சோதிக்க. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை நீர் சொன்னது குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னது குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதர் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதோ குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை அப்படியே ஹalleluya குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஹalleluya. Jesus.
வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 பேதுரு 4வது அதிகாரம். 1 பேதுரு 4வது அதிகாரம். 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மைக்ல வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 12, 13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேற்று இரவு வரை வேறொரு வேர்டு தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் இந்த அக்கினிங்கிற வேர்டை கொண்டு வந்தார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்டுட்டே இருக்கிறோம். தேவன் அனுமதிக்கிற அக்கினி. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது. அப்போ நமக்கு என்ன தோணணும், நான் ஆண்டவர் அக்கினியில் நடக்க போறேன், நீ நடக்க மாட்டேடா, நான் ஒன்று நடத்துவேன். ஆமென். சில வாக்குத்தத்தங்கள் வரும்போது நம்முடைய உள்ளம் பூரிப்படையும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் வரும்போது கொஞ்சம் கலக்கம் இருக்கும். மரியாளை தூதன் திடீரென்று வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்படி சொல்லும் போது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவளுக்கு. ஆமென். உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து. இது ஏதோ புதுசு நினைக்காத. ஆதி முதல் கர்த்தர் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனசுல என்ன இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்க எப்படி இருக்கணுமா? களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு கூட்டத்தார் ஓடி ஒளிவாங்க, இன்னொரு கூட்டத்தார் மார்பில் அடித்து புலம்புவார்கள். அந்த கூட்டத்தில் சபை இருக்கக்கூடாது. இதுதான் அவருடைய விருப்பம். அதனால யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். அக்கினி என்பது அது ஒரு சோதனைக்கு அடையாளமாக, பாடுகளுக்கு அடையாளமாகவும், பரீட்சைக்கு அடையாளமாகவும், புடமிடுவதற்கு அடையாளமாகவும் காண முடியும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் ஒருத்தங்க வாழ்க்கையில் இதை அனுமதிக்கும் போது அதிலே தேவன் செய்ய நினைக்கிற காரியங்களை நாம் உற்று பார்த்தா, ஆமென், இந்த அக்கினிக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க வரும். எல்லாம் நல்ல தெரிந்த வேத பகுதி தான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பார்க்கும்போது, யாத்திராகமம் 3:2, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடியிலே பற்றி எரிந்த அக்கினி மோசேயை உற்று பார்க்க வைத்தது. உண்மையிலேயே அங்க யார் இருக்கிறா அப்படின்னா கர்த்தர் இருக்கிறார். ஆனா மோசேக்கு என்ன தெரியுது அப்படின்னா அக்கினியும் முட்செடியும் மட்டும்தான் தெரியுது. சில அக்கினியின் சோதனைக்குள்ளே நம்மை தேவன் நடத்தும் போது உலகத்துக்கு நம்மையும் நம் பாடுகளையும் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு எது தெரியாது தெரியுமா? இது நடுவில் கர்த்தர் இருக்கிறார்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவரே என்னோடு கூட. அதனால மோசே உற்று பார்க்க காரணம் என்ன? உற்று பார்க்க காரணம் என்ன? சும்மா பார்த்திருப்பான் அக்கினி முச்செடி, திருப்பி பார்த்திருப்பான் அக்கினி முச்செடி, திரும்ப பார்த்தா அக்கினி முச்செடி. யூசுவலா அக்கினி முச்செடி ஒரு வாட்டி பார்க்கும்போது அக்கினி முச்செடி, ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அக்கினி முச்செடி, மூணாவது வாட்டி பார்க்கும்போது அக்கினி, நாலாவது வாட்டி பார்க்கும்போது அக்கினி. இதுதான் உண்மை. ஏன்னா முச்செடி என்ன ஆயிரும்? எரிஞ்சிரும். பார்த்தா இப்போ அது எரியும். அக்கினி முச்செடி. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அக்கினி முச்செடி, மூணாவது வாட்டி பார்க்கும்போது அக்கினி முச்செடி. என்னடா இது? அக்கினியும் அணையல, எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அது நடுவில் இந்த முச்செடி எப்படி இன்னும் வெந்து போகாமல் இருக்கிறது? மோசையை உற்று பார்க்க வைத்தது. இன்னைக்கு அநேகர் உங்களை உற்று பார்க்கிறாங்க. இந்த பிரச்சனையில கதை முடிஞ்சிரும் பார்த்தேன். 2020 முடிஞ்சிரும் நினைச்சேன். 2021 ஆச்சு, அதுலயும் முடியும் நினைச்சேன். 2022, 23, 24 ஆச்சு. இப்ப வேற மாற்றம் ஒண்ணும் வரல. முச்செடிங்க தேவதாரு விருட்சமா மாறல. நம்ம எந்த வசனத்தை பிடிச்சு ஜோமனும்? முச்செடிக்கு பதிலாக இங்க அந்த மாற்றம் இல்ல. முச்செடி முச்செடியாவே இருக்கு. ஆனாலும் உற்று பார்க்கிறவன் சொல்லுகிறான் மிராக்கிள். ஜீசஸ் மிராக்கிள். ஆமென். அற்புதம். என்ன? இன்னும் வெந்து போகல. நிர்மூலமாகாமல் காத்தா, நிர்மூலமாகாமல் காத்தா, நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். You are a miracle. நான் சொல்ற வேர்டு எல்லாருக்கும் போகுதான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில என் மனசுல இருந்த ஒரு வார்த்தையை தூக்கிட்டு இந்த வார்த்தை ஆண்டவர் வச்சார்னா சில உள்ளத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை என்னால உறுதியாய் சொல்ல முடியும். விட்டு கொடுக்கலை, எஸ், விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து. சிலரோடு கர்த்தர் கொடுக்கிற ரேமா இதுதான். நீ மிராக்கிளை பார்க்கணும்னு இருக்க, ஆனா ஒன்ன மிராக்கிளை காட்டிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்றாங்க. நீ ஒரு மிராக்கிளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கிற, ஆனா ஒன்னையே மிராக்கிளா. ஆமென். இந்த முச்செடி வெந்து போகல. நீங்க எப்படிங்க ஹேண்டில் பண்றீங்க? நானே சிலர்ட்ட கேட்பேன், எனக்கு நீங்க எப்படி சர்வை பண்றீங்க? அப்படி சிரிச்சிட்டு போயிடுவாங்க. எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் தொழில ரொம்ப நஷ்டமாகி டோட்டலா டவுன். அந்த தெருவில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, ஜீசஸ் இந்த இயர் 2க்குள்ள எப்படியும் இவன் குடும்பமா சூசைட் பண்ண போறான் அப்படின்னு. அந்த தெருவில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, ஏன்னா எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு இயர் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு திடீர்னு அந்த பிரதர் என்னை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் எங்கள் வீட்டில். ஓகே வச்சிருவோம், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணட்டுமா? அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணார். வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ண வரும் பார்த்தா அந்த தெருவில் அரேஞ்ச் பண்ணுறார். நேராக போய் உட்காந்தாச்சு. எனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது. அப்போ சொன்னார், நீங்கள் செர்மன் முடிச்சுட்டு லாஸ்ட் ப்ரேயருக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக சாட்சி சொல்லவா? இது உங்கள் மீட்டிங், என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சில் தான் நமக்கு டைம் கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. அது வரைக்கும் எனக்கு மேட்ரு தெரியாது. ஆமாம், செர்மன் முடிந்தது. அவர் வந்து நின்னார் பிள்ளைகளோட.
போன வருஷம் எங்க காது படவே அநேகர் சொன்னாங்க நாங்க சூசைட் பண்ணி செத்துருவோன்னு. ஆனா ஆண்டவர் எங்களை இதே இடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க மிராக்கிள பார்க்கணும்னு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அநேகரை கூப்பிட்டு உங்களை மிராக்கிள்னு காட்டிட்டு இருக்கிறார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளை ருசித்தவங்க கைகளை உயர்த்தி. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே கண்மணியே என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. வீட்டுல மாறி மாறி ஏமா இந்த முச்செடிக்கு பதில் தேவதாரு விருட்சம் வருமா? வரும் வரும் வரும். ஆனா இன்னும் எந்த போகலையே. நீங்க இந்த நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை அந்த வேர்டு எங்க வரும் தெரியுமா? புலம்பல் 3வது அதிகாரத்துல வரும். அந்த 3வது அதிகாரம் நீங்க 1ல இருந்து படிச்சீங்கன்னா அப்படி ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு இருந்தா அவன் சூசைடே பண்ணிடுவான். அப்படிப்பட்ட நிலைமை. அது நடுவுல தான் சொல்றாரு நான் நிர்மூலமாகாதிருப்பது. மோசே சொல்றாரு 3வது வசனம் 3 வாசிங்க. யாத்திராகமம் 3:3. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் ஆக்சுவலா அக்னியை பத்தி பேசல, முட்செடியை பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அக்னியை பத்தி பேசியிருப்பான். என்ன தீயுது, என்ன தீயுது. அப்புறமா இது வெந்து போகாதது என்ன? முச்செடிட்ட சும்மா கேட்கலாமா, நீ ஏன் வெந்து போகல? அந்த முச்செடி சொல்லும், உள்ளவா வந்து பாரு, வந்து பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட கேட்கலாமா, நீங்க ஏன் வெந்து போகல? ஏய் உள்ளவா. இந்த 3 பேரை சில பலசாலிங்க தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டவங்க வெளியே நின்னாங்க. வெளியே நின்றவன் செத்துட்டான். உள்ள வந்தவன் பிழைச்சான். ஒன்னு அக்னிக்குள்ள போட்டது ஒன்னு அழிக்கிறதுக்கு இல்ல. சில அக்னிக்குள்ளே தேவன் போட்டதுனாலதான் இன்னும் இருக்கிறோம். அதாவது ஒரு வார்த்தைய எப்பவுமே சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியுமா? என் இயேசு நல்லவர். அதாவது யோபுவுக்கு கர்த்தர் அனுமதித்த காரியம்லாம் நமக்கே கஷ்டமா இருக்கும். அதுவும் அவரே கூப்பிட்டு அனுமதிக்கிறார். ஆனா யாக்கோபு 5 எப்படி எழுதியிருக்கும் தெரியுமா? அவருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, அவர் மிகுந்த உருக்கம் இரக்கமும் உள்ளவர், மிகுந்த உருக்கம். அதனாலதான் யோபு சொல்றாரு, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது. 1வது அதிகாரத்துல காட்ஸ் பிளான் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா டெவில்ஸ் பிளான் நமக்கு தெரியும். இல்ல, டெவில் பிளான் போடும்போது ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார்னா ஆண்டவர்கிட்ட பிளான் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாம் செஞ்சு முடி, அதுக்கப்புறம் நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிளான் போட்டார். ஆமான் எப்போ? ஆமானுடைய இன்ட்ரோ எப்படி தெரியுமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு. திடீர்னு ஆமான் என்றாகிறார். ஆனா ஆமான் என்றாகிற மேட்டர ஆமான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய துவக்கமா கொடுக்காம இந்த நடபடிகளுக்கு பின்பு. எந்த நடபடிகளுக்கு பின்பு? 2 கடைசியில் படிக்கும் போது ராஜாவின் புத்தகத்திலே மொர்தெக்காயை குறித்து எழுதி ஃபுல் ஸ்டாப் போட்டு மூடி வைக்கிறாங்க. ஆண்டவருடைய பிளானை நிறைவேற்ற தேவன் சில நேரத்தில் அந்த கான்ட்ராக்டை ஆமான்ட்டையும் பார்வோன்ட்டையும் கொடுப்பார். ஆமான் வாலண்டியரா போய் மொர்தெக்காய் அடிக்கல. சிலர் போய் சொல்றாங்க, அவன் மட்டும் உங்களை வணங்கவே மாட்டேங்கிறான், விடு. இல்ல அவன் வணங்கவே மாட்டேங்கிறான், உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறான், விடு. இல்ல இல்ல உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். சாத்தான் போய் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவனுக்கு பார்க்கவே முடியல. ஆண்டவர் சுத்தி வேலி அடைச்சு, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம். அது எப்படி பார்க்க முடியும்? நீங்க தான் வேலி வச்சிருக்கிறீங்களே, நான் வேலி எடுக்கிறேன் பாரு. என்ன ஆண்டவர் இது உங்களுக்கு பார்க்க முடியல, சரி வேலையை எடுக்கிறேன். அப்ப கூட பாருங்க, சாத்தான் சொல்றான், நீர் அவனை தொடுவீரானா. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ தொடு, அப்புறமா நான் தொடுவேன். முதல்ல நீ தொடு. அவன் உன் கையில் இருக்கிறான், நீ கைவை. நீ கை வச்சு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு. ஆமென். எல்லாம் முடிச்சிட்டு யோபு சொல்றார், ஆண்டவரே அவன் நிறைய நினைச்சான், அது தடைப்பட்டது. ஆனா நீங்க நினைச்சீங்கப்பா, அது தடைப்படல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்க காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். மார்க் 12:26. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் சத்தமா சொல்லுங்க, சொல்லிய இடத்தில். யாரை குறித்து? முட்செடியை குறித்து. அப்ப ஏன் இந்த முட்செடிக்கு கர்த்தர் அக்கினி அனுமதித்தார்? ஏன்னா இந்த முட்செடியை குறித்து கர்த்தர் இந்த வேதத்துல எழுதியிருக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், உங்களை தேவன் அக்கினிக்கு உட்படுத்துகிறார் என்றால் நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். உங்களை குறித்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கிய வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாருக்கு இல்லாத பிரச்சனை யோசேப்புக்கு வர காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. அதாவது நம்மை ஒரு விசை புடமிட இந்த வசனம் 7 முறை புடமிடப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? என் வழி அவருக்கு தெரியும், நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில். ஏப்பா உனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? சங்கீதம் 66 10 11 12 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அடுத்த வார்த்தை, எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி. என்ன பாரம்? வருத்தமான பாரம். இது யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இதுதான் தாங்க முடியாது. மனுஷரை எங்கள் தலையின் மேல். யோசேப்பு கண்ட தரிசனம், யோசேப்பு மேல, மீதி எல்லாரும் கீழே. அடுத்த நாள் நடந்தது, யோசேப்பு கீழே குழிக்குள்ள, அண்ணா சகோதரர்களை சுத்தி, தம்பி நீ ஏதோ பாத்திய ட்ரீம்,
ஆமே. நம்ம பார்க்குற ட்ரீமுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம கேட்குற வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. உண்மைதான். அந்த குறித்த காலம் வரும் வரை அப்படிதான் இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஜீசஸ். ஏன் தாவீதின் மற்ற சகோதரர்களுக்கு இல்லாத பிரச்சனை தாவீதுக்கு வர காரணம் என்ன? தாவீது சொல்லுகிறார் 40வது சங்கீதம் 7வது வசனத்தில், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வேதத்துல கர்த்தர் என்னை பத்தி எழுதியிருக்கிறார்? அப்படி நம்புறவங்க அவங்க பைபிளை உயர்த்தி, பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிளை உயர்த்தி, இந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அக்கினி. ரீகன் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையா. நம்ம செர்மன் முடிச்சு பாடலாம். 2-3 வார்த்தைகளை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, முச்செடி வெந்து போகாதது மோசைக்கு அதிசயம். முச்செடி தேவதாரு விருட்சமா மாறினாதான் எனக்கு அதிசயம். நம்ம எது அதிசயம் நினைக்கிறோமோ அது இல்லை. ஆமென். எது அதிசயம் தெரியுமா? நான் இன்னும் இருக்கிறேன். தாவீது சொல்றார், நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். இது அதிசயம். அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அதிசயம். ஐயாடா, என்ன ஒரு சந்தோஷமா சொல்றீங்களா? நீங்க தான் மிராக்கிள். நான் மிராக்கிள பாப்பேனா அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டா நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் மிராக்கிள பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நேற்று வரை கேட்டிருக்கலாம், நான் மிராக்கிள பாப்பேனா. இன்னைக்கு போய் சொல்லுங்க, நான் மிராக்கிள பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் இருக்கிறார், இது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பிறந்த நாள் முதலால் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான சுடுகாட்டாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான சுடுகாட்டாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஒரு முச்செடியில அக்கினி எரிய விட்டு ஒரு மோசையை உருவாக்குகிறார். உன்னை தேவன் அக்கினிக்குட்படுத்தி இன்னும் எரிய வச்சுட்டே இருக்கிறார். உன் மூலமாய் சில மோசைகளை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அதாவது இப்ப மோசே நிற்கிறார், கிட்ட வந்து பார்க்கிறார். சிலருக்கு நம்பவே முடியல, இவங்க இன்னும் இருக்கிறாங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர், என் பிரச்சனை பெருசா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் இதில் இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவானோ அப்படின்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓனாளுதார். அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஜெபம் பண்ணி திருப்பி 1 hour கழிச்சு அவர்கிட்ட திருப்பி பேசி, திருப்பி நைட் அவருக்கு பேசி ஒரு 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 சில மாதங்கள் கழித்து நான் அவரை பார்க்குறேன். பிரதர், அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் என் கையை பிடிச்சு சொன்னார், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னார். ஏங்க,
அழைச்சிருக்கிறார்ல. ஒரு விஷயத்தை மனதில் எழுதி வச்சுக்கோங்க, நாம் நிர்மூலமாகிறது சத்துருவுக்கு சந்தோஷம். ஓகே, சத்துருவை சந்தோஷப்பட விட மாட்டா. நம்புறவங்க மட்டும் விட மாட்டா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என்னை கை தூக்கிடு. அதாவது அப்படி சத்துருவை கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி காட்டிட்டு, சில பார்த்துருக்கீங்களா, சிரிச்சுட்டு போய் டக்குன்னு மூஞ்சி சுருக்கிறோம். தூக்கி எடுத்துட்டார். இப்படி இறக்குவாரு, சத்துரு சிரிப்பான், தூக்கி எடுத்துருவார். எப்படிங்க இருக்கும்? சிங்கங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நல்ல ஒரு யூத இளைஞனுடைய மாம்சத்தை சாப்பிடுறதுக்கு. தானியேலை ராஜா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பரலோக ராஜா தூதனை தூக்கி போட்டார். ஆமென், ஆமென். உனக்காக செயல்படுகிற ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். தானியேல் வருவான்னு பார்த்தா வந்து நிக்கிறது யாரு? தூதன். ஆண்டிருந்த சிங்கெல்லாம் அப்புன்னு ஆயிட்டு. தூதன் வெயிட் பண்ணுவார். தூதன் சொல்லுவாரே, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃபாஸ்டிங் இருந்தா சண்டை போடாம சாப்பிடலாம். ஏன்னா தானியேல் ஒரு ஆள் தான், சிங்கம் நிறைய இருக்கு. அப்ப சாப்பிடணும்னா இப்படிதான் சாப்பிட்டு இருக்கணும், சண்டை போட்டு சாப்பிட. வெயிட் பண்ணுனா சண்டை போடாம ஒரு பெரிய டீம் வருது. உன்னோடு போராடினவர்கள் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ள. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ள. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேறதா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேறதா. அடுத்த நாள் அவங்கள கீழே தூக்கி கீழே விழுறதுக்குள்ளே சிங்கங்கள்லாம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு வீட்டுக்கு போவாங்க பாருங்க. வீட்டு வாசல்லையே பாக்கெட் ஓபன் ஆகும். ஆவே ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். என நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனா இந்த வேர்டு தான் உள்ளத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. நீ நிக்கிறது மிராக்கிள். அது உனக்கு தெரியாது, நாளைக்கு பயன்பட போகிற மோசேக்கு தெரியும். அவன் உற்று பார்க்கிறான், உற்று பார்க்கிறான். இப்போ மோசே கிட்ட கர்த்தர் பேசுறார். மோசே கிட்ட வராத, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. ஏன் ஆண்டவர் செருப்பை கழட்ட சொல்றாரு? ஒன்று, அவருக்கு ஒரே கனம். ரெண்டாவது, அவன் ஓடிடக்கூடாது. அதாவது சர்ச்சுக்குள்ள நம்ம செருப்பை கழட்டி போட்டு இருப்போம், அந்த இடம் வனாந்திரம், கற்கள், ஒரு முள் செடி கீழே என்ன கிடக்கும்? முள்ளு கிடக்கும். ஓடக்கூடாது. சில நேரத்தில் சில அக்கினிக்கு நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சில பார்த்துருக்கீங்களா, இவங்க தொல்லையே வேண்டான்னு சொல்லி ஒரு 2 ஊர் தள்ளி போய் ஒரு வீடு வாடகை எடுத்திருப்போம், அந்த வீட்டு ஓனரே அவங்கள தான் இருப்பாங்க. என்னடா இது, ஓடவும் முடியாது, காலில் இருக்கிற பாதி. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மோசே ஓட போறாரு. எப்போ ஓட போறாரு? கோல் எதுவா மாற போகுது?
பாம்பு அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறாரு. நான் நிக்கல, அவர் நிக்க வைத்திருக்கிறார். எஸ். உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். புயல் அடித்தும் கப்பலின் பின்னணியத்துல அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார்னா இங்க பாரு, ரிசல்ட் தெரிஞ்சுதான் படுத்திருக்கிறார். நாளைக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட் தெரியாதவங்க தான் ரிசல்ட் தெரியும் படுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் ஓடிடுவான் ஓடிடுவான். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கோலை கீழே போட வைக்க போறார். கோல் எதுவா மாற போகுது. ஓடணும். எப்படி ஓட முடியும்? இப்படி ஓடணும், இப்படி நிற்பார். ஏன்னா காலில் என்ன குத்தி இருக்கும்? முள்ளு குத்தி இருக்கும். ஓட முடியாது. சிலதெல்லாம் உருவுறாரு. கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் போடு கீழே. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து பறிக்கிறது போல இருக்கும், சிலதெல்லாம் அப்படி புடுங்கிறது போல இருக்கும், சிலதெல்லாம் எடுக்கிறது போல இருக்கும். ஏன் ஆண்டவரே உன்னை நிக்க வைக்க எனக்கு வேற வழி இல்லை. ஓசியா 2 வீட்டில் போய் படிங்க, ஹோம் ஒர்க். ஓகே, இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிறார். நிறைய இருந்ததும் நிறைய நேசர்கள் வந்தார்கள். ரியல் நேசரை மறந்துட்டான். ஆண்டவர் வந்து வழியை முள்ளுகளால் அடைத்து அவரே மதில் எழுப்புறார். நம்ம ஜெபம் பண்ணி பல மதில் உடையாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கெட்டுனதே அவர் தான். நம்ம எல்லா மதிலையும் எரிகோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எரிகோல்லாம் உடைஞ்சிட்டு அவர் கட்டி. இப்போ நேசர்கள் போன் பண்ணா, நேசர்கள் போன் பண்ணா நாட் ரீச்சபிள். இந்த சந்ததி இந்த வாடிக்கையாளரா இப்ப தொடர்பு கொள்ள முடியாது. உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தொடர்பு எல்லைக்கு உள்ளே வருவாங்க. இப்பதான் ஒண்ணுமே இல்லை. அப்பாவா சொல்றா, நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன். இப்ப ஆண்டவர் அவளை நயன் காட்டி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து, வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா உனக்கு இதுவும் வேணும். ஆனா அவர் எப்படி பேசுறாரு தெரியுமா? பட்சமாய் எப்படி பேசியிருப்பார்? அவர் யூசுவலாவே யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ்விடத்திலிருந்து அவளுக்குரிய தேவன் சிலதை எடுத்து, சில பார்த்துருக்கீங்களா? எக்ஸாமுக்கு வருது, பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா பிள்ளைங்க கையில் இருக்கிற போனை வாங்கி வச்சிருவாங்க. எப்ப கொடுப்பாங்க தெரியுமா? எக்ஸாம் சொல்லுங்க, பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். போனை சேஃபா வச்சிருப்பாங்க. அம்மா எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட் இருந்து தேடுவான். அம்மா பின்னாடியே நிற்பாங்க. டேய், உனக்கு முன்னாடி உலகத்தை பார்த்தவன் தெரியும், தருவேன். எக்ஸாம் முடிஞ்சு 2 மாசம் லீவ் இருக்குல்ல, அப்ப தருவேன், நீ ஒழுங்கா படி. சில பரீட்சையில தேவன் பறித்து கொண்டு நிறுத்துகிறார். ஏன்? மோசே குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க. நீ உன் பிறப்பின் வர்த்தமானமே நீ இல்லடா. உன் கூட இருக்கிறவங்க இல்ல. நைல் நதியில தூக்கி போட்ட எல்லாரையும் பார்வோன் குமாரத்தி வழக்கல் அவ அவ்வளவு நல்லவளும் இல்ல. மோசே எழுதி வச்சிருக்கிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80 திட்டம் முடியாம தீபானையாது. மோசே 120 வயசு வரை வாழ்ந்தார். ஏன்? அவரை வச்சுதான் ஆண்டவர் எழுதினார் 80ன்னு. அப்ப ஏன் அந்த தீபானையல்ல? திட்டம் முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திட்டம் முடியாமல். திட்ட முடியாதமல்ல,
திட்டம் முடியாமல் தீபம் அணையாது. எத்தனை மரண கண்ணிகள் வந்துச்சு, எத்தனை வந்துச்சு. ஏன் சிங்கத்தை கூட ஃபைட் பண்ணி தாவீதுக்கு ஜெயிக்க முடிந்தது? ரீசன் என்ன? திட்டம் முடியல. அதாவது சில மரண விளிம்பில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க ரீசன் என்ன? திட்டம் முடியல. அதாவது எலியா ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள பரலோகத்திலிருந்து பதில் வரும். சூறை செடி கீழே நம்ம ஆள்ல எலியா நம்மை போல, ஆண்டவரே போத ஆண்டவரே, அந்த பொம்பளை கையால சாகிறதுக்கு நீர் என்னை எடுத்துக்கொள்ள. இப்ப என்ன சொன்னா எடுப்பார்? கொஞ்சம் மோசமாவே சொல்லுவோம், நான் என் பிதாக்களை பார்க்கலும், நான் என் பிதா. கொஞ்சம் ராஜாட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் மோசமாவே சொல்லுவோம், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவெல்லாம் கிடையாது. ஆண்டவர் தூதனை கொண்டு வந்து, எலும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். மோசையை நிற்க வைத்தார். நிற்க வைத்த மோசைய 24வது அதிகாரம், யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். முதல் என்ன சொன்னார்? மோசே வராத அப்படின்னார். வெள்ளியின் என்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். எஸ், மோசே கிட்ட இருந்த களிம்பெல்லாம் கர்த்தர் நீக்கி இப்ப மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம். ஏன்? மற்றவங்களுக்கு மோசைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த மோசே மட்டும்தான் அக்கினியை பார்த்தவன். சிலதை நீக்கிறார்ல, ஏன்னா அவர் மனசுல உன்னை பத்தின ஒரு பிக்சர் இருக்கு, நல்ல உடைமை. சிலதை பறிக்கிறார்ல, சிலதை விளக்குறார்ல, அவர் மனசுல நல்ல உடைமை. இந்த வெள்ளி எல்லாம் பொண்ணெல்லாம் தீயில போடும்போது ஒரு குழல் வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஃப்ளூட் வாசிக்கவா? ஊதுவாங்க. இல்லைன்னா அக்கினி மூடி எரிஞ்சிடும். சில வலி நமக்கு தாங்க முடியாம இருக்கும்போது அந்த கிருபையில் அப்படி ஊதுவார் பாருங்க, அப்படியே ஒரு சமாதானம். அப்படி நைட் இருந்து அழுது இருப்போம், தூங்க வச்சிருவாரு. காலையில் எழும்பி பார்ப்போம், ஏன்னா அந்த குழல் வச்சு. ஆனா போக 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 நம்ம அறியாமலே நம்மளை உருவாக்கிட்டு இருப்பார். எனக்கு நேற்று வர பக்கத்துல போக முடியாது, இப்போ ஒரு சத்தம் வருகிறது, மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம். இப்ப மோசே உள்ள என்றாகிறார். என்றாகும் போது 15வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி. 17வது வசனத்தை வாசிங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆமென். ஃபர்ஸ்ட் மோசே தூரத்துல இருந்து முட்செடியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது அக்கினி ஜுவாலை, அதுக்குள்ள முட்செடி. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா மோசே உள்ள கொண்டு வரார். இவ தூரத்துல இருந்து பாக்குறாங்க, மோசே எதுக்குள்ள போயிட்டான் தெரியுமா? அக்கினிக்குள்ள. உள்ள எதுக்கு கொண்டு வரார்னா, உள்ள இருக்கிறவனுக்கு தான் அது என்னவென்று சொல்ல முடியும். வெளியே இருக்கிறது வரைக்கும் அது அக்கினி ஜுவாலை, அது பட்சிக்கிற அக்கினி. ஆனா அவருடைய திட்டத்துக்குள்ள ஒருத்தன் டிராவல் பண்ண ஆரம்பித்ததும் அவன் சொல்லுகிறான். உபாகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடுத்த வார்த்தை, முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பட்சிக்கிற அக்கினின்னு சொல்லல, அக்கினி ஜுவாலைன்னு சொல்லல. அதற்குள்ள போய் பார்த்த பிறகுதான் அவனுக்கு தெரியும், இது அக்கினி பிடிக்கவில்லை, தயை பிடித்திருக்கிறது.
முட்செடியில் எழுந்தருளின் அவருடைய தயை. அதாவது இந்த வனாந்திர லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. கானான்ல கால் வச்சது மண்ணா ஸ்டாப் ஆயிரும். ஆமே, கானான்ல கால் வச்சதும் இந்த அதாவது வனாந்திர பனிஷ்மெண்ட்னா அவர் ஏன் மேகஸ்தம்பத்தில் வரணும்? ரியல் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாங்க? அவர் நம்மளை தனியா விடுறது. அக்கினியோ தண்ணீரோ வனாந்திரமோ கர்த்தர் கூட இருந்த அது பனிஷ்மெண்ட் இல்லை, அது ப்ரமோஷன். உண்மையான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன இருந்தால் எல்லாம் இருந்தும் அவர் விட்டுட்டு போயிட்டார்னா அதுதான் பனிஷ்மெண்ட். அக்கினி, இது என்ன, இது என்ன அற்புத காட்சி! மோசையும் உள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப மோசே சொல்றார், ஏய் தயவு தயவு. இந்த அக்கினியை கண்டவன் தான் நாளைக்கு மகிமையை காண போகிறான். மகிமையை காண போகிறான். இந்த பூமியில ஏதோ ஒன்றை காண்பிப்பதற்கல்ல, கர்த்தர் உன்னை அழைத்து கர்த்தர் உன்னை உருவாக்குவது. இதுவரை நிற்க வைத்திருக்கிறாரே, நாளைக்கு இந்த மகிமையில் நிற்கணும். எனவே உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து நீங்கள் புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் மகிழும்படி சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் நிக்க வச்சிருக்கிறார், உருவாக்குவார், நிறுத்துவார், இந்த அக்கினியை கடந்து வர வைப்பார். உங்கள் சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லி எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஒரு பாடலை நன்றியோடு நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையே, அக்கினியில் நடந்து வந்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.